தன்னுடைய முதல் சுற்று வாதங்களை முன்வைப்பதற்காக நாம் தமிழர் கட்சியிலிருந்து திருமிகு சாட்டை துரைமுருகன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நிறைவேறிய 2 ஆண்டுகள் நிறைவேறுமா விஜய் அவர்களுடைய கனவு என்கிற தலைப்பில் இந்த அரங்கத்தை உருவாக்கியிருக்கிற டிபேட்டுக்கு முதலில் ஆழ்ந்த கண்டனங்கள். கனவு என்பது அண்ணன் பிலிக்ஸ் சொன்னாங்க, தூங்கும்போது வருவதுன்னு. தூங்கும்போது வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் துரத்துவதே கனவு என்று இந்தியாவினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் நம்முடைய விஞ்ஞானி தாத்தா அப்துல் கலாம் சொல்கிறார். அப்படி மரியாதைக்குரிய தாவேகாவோட தலைவர் சகோதரர் விஜய் அவர்களுக்கு என்ன கனவு இருக்கிறது? நான் இந்த கனவை முன்வைக்கிறேன். இந்த கனவை முன்வைத்து, இந்த இலக்கை முன்வைத்து, இந்த லட்சியத்தை முன்வைத்து, இந்த கோட்பாட்டை முன்வைத்து இந்த கட்சியை கட்டுகிறேன் என்று இதுவரைக்கும் கடந்த 2 ஆண்டுகளில் அவர் எங்கேயாவது பேசியதாக, இலங்கையாவது ஊடகத்திலே செய்தி வெளியிட்டதாக ஒரு செய்தி உண்டா? கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், சம்பளத்தை கொண்ட தன்மானமிக்க வாழ்வு என் கனவு என்று எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்கிறார். அதுபோல அவருக்கு ஒரு கனவு இருக்கிறதா? ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை, எல்கேஜி முதல் பிஹெச்டி வரை அனைவருக்கும் தரமான சமமான உலகத்தர கல்வியை கொடுப்பேன். எம்எல்ஏ பிள்ளை தொடங்கி சாதாரண ஒரு தானி ஓட்டுநர் பிள்ளை தொடங்கி எல்லோரும் அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படிக்க வேண்டிய சட்டத்தை போடுவேன் என்ற கனவு மரியாதைக்குரிய சகோதரர் விஜய்க்கு இருக்கிறதா? மருத்துவமனை, சாதாரண காய்ச்சல் தொடங்கி புற்றுநோய் சிகிச்சை வரை தரமான மருத்துவத்தை, இங்க அரசு மருத்துவம் இலவசம் தான், ஆனால் தரம் இல்ல. அமைச்சரே எனக்கு அரசு மருத்துவமனை வேண்டாம், காவிரிக்கு போகிறேன் என்று தமிழ்நாடு அமைச்சரே போகிற நிலைமை இருக்கிறது. அப்படி அரசு மருத்துவமனை அமைச்சரும் சிகிச்சை எடுக்கிற மருத்துவமனையாக மாற்றுவேன், இது என் கனவு என்று விஜய்க்கு ஏதாவது கனவு இருக்கிறதா? பேசியிருக்காரா? என் நிலம் பால்பட்டு விட்டது நாசக்கார திட்டங்களால், ஸ்டெர்லைட், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் இது போன்ற திட்டங்களால் என் நிலத்தில் போய் நாசக்கார திட்டங்களை விரட்டி அடித்து என் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி தற்சார்பு பொருளாதார கொள்கையில என் நிலத்தை உருவாக்குவேன் என்கிற கனவு அண்ணன் சீமானுக்கு இருக்கிறது. அப்படி விஜய்க்கு ஏதாவது கனவு இருக்கிறதா? என்ன கனவு இருக்கிறது? சுதந்திரத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துல பகத்சிங் சொன்னாரு, பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்று பகத்சிங் சொன்னார். இன்றைக்கும் இந்தியா அப்படித்தான் இருக்கிறது. இந்தியாவுடைய பட்ஜெட்ல 11 விழுக்காடு ராணுவத்திற்கு, 850 மீனவனை சுட்டுக் கொண்டிருக்கான் துப்பாக்கி வச்சுக்கிட்டு, வட்ட வட்ட பாறையிலே அப்படின்னு பாடிட்டு இருக்காங்க ராணுவம். 850 மீனவனை சுட்டும் போது திருப்பி சுடாத துப்பாக்கிக்கு எதற்காக 11 விழுக்காடு நிதி ஒதுக்கீடு? ஆனால் விவசாயத்துக்கு 2 விழுக்காடு, கல்விக்கு 2 விழுக்காடு, மருத்துவத்துக்கு 2 விழுக்காடு என்று இந்த பட்ஜெட் ஒரு சாமானிய மக்களை நசுக்குகிற பட்ஜெட்டா இருக்கிறது. அது குறித்து பாசிச பாஜக, கொள்கை எதிரி பாஜக என்று பேசுகிற பக்காமாசு நிதி குறித்து ஒரு வார்த்தை பேசல. அதுக்கு பெரும் மதிப்பிற்குரிய சகோதரர்கள் சொல்றாங்க, பிரதமர் பேசினாரா, முதல்வர் பேசினாரா? ஏன்னா பிரதமர் பேசினாதான் இவர் பேசுவாரா? ஏன்னா எங்களுக்கு நாங்க இந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில், எங்களுக்கு டிஜிபி ரேஞ்ச் தான். புகாரை கொண்டு போய் எங்க கொடுத்தாங்கன்னா டிஜிபி கொடுப்பாங்க. ஒவ்வொன்றையும் ஃபேஸ் பண்ண, ஒவ்வொரு விஷயத்தை பத்தியும் அனலைஸ் பண்ணி அதுல டேட்டா வச்சு பேசக்கூடிய நபர்கள் தனித்தனியா இருக்காங்கன்னு சொல்ற சிடிஆர் நிர்மல்குமார். அதுக்கு தலைவருடைய கருத்து என்ன? கட்சி தலைமையினுடைய கருத்து என்ன? தலைவன் எவ்வளியா தொண்டனவழி. விஜயனுடைய கருத்து என்ன? எல்லாத்துக்கும் ட்வீட் போடுவீங்கல்ல, எல்லாத்துக்கும் செய்தி போடுவீங்கல்ல, எல்லாத்துக்கும் அறிக்கை போடுவீங்கல்ல, வாருங்கள் திரண்டு வாருங்கள், பக்கா மாசா வாருங்கள், பிளாஸ்டா வாருங்கள். நிதி அறிக்கைக்கு, நிதி பிரச்சனைக்கு மத்திய அரசு சரியா போட்டிருக்கீங்க, ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காங்க நிர்மலா சீதாராமன், அல்வாவை அழகா கிண்டிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல சரி இல்லங்க, இது ஏழை எளிய மக்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய பட்ஜெட். 50 விழுக்காடு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டியை 41 விழுக்காடு தான் கொடுக்கிறது. இது தம்பியின் கருத்து, இதுதான் தலைவனின் கருத்தா? அப்படி தலைவனின் கருத்து என்றால் ஏன் நீங்க என்டிடிவி எல்லாம் பார்க்க வேண்டாம் சார், நான் பேச வேண்டியது அவர் பேசிட்டாப்ல. மரியாதைக்குரிய அண்ணன் ரெட்பிக்ஸ் தமிழ்நாட்டிலே பெரிய சேனல் அவர் சேனல் தான். கிட்டத்தட்ட 2.5 கோடி என்ன 2.5 கோடி என்ன 30 லட்சம் 30 லட்சமா 3 மில்லியன் 30 லட்சம் சப்ஸ்கிரைபர். பொலிட்டிக்கல் சேனல்ல எனக்கு தெரிஞ்சு பெரிய சேனல் அவர் சேனல் தான். அதுக்கப்புறம் சாட்டை அப்படிலாம் இல்ல, எனக்கு தர வேண்டாம்.
மரியாதைக்குரிய அண்ணன் ரெட்பிக்ஸ் பெலிக்ஸ் இன்னைக்கு தேசிய ஊடக பிரிவு அவருடைய ஆட்கள் தான் சேனல் நடத்துறாங்க. அவருக்காவது நீ NDTV தர வேண்டாம், உங்களுடைய வலையொலி இருக்கிறது. உங்கள் கட்சியின் சார்புடைய ரெட்பிக்ஸுக்கு கூட ஒரு பேட்டி கொடுக்க முடியாத தலைவன் எந்த மாதிரியான தலைவன் என்பதை இந்த அரங்கத்தில் நான் எழுப்புறேன். கேட்டா அதுக்கு என்ன சொன்ன, எத்திக்ஸே இல்லையா. சரி, அரசியலும் சரியில்லை, அரசியலும் சாக்கடை, அரசியலும் நாரி. எதுக்கு அரசியலுக்கு வந்தீங்க? அரசியல் சரி பண்ணதான் வந்தீங்க. எத்திக்ஸ் இல்லாத ஊடகத்தில் உட்கார்ந்து கொண்டு எந்த கேள்வி கேட்டாலும் எங்கள் தலைவன் பதில் சொல்வான். அவன் தான்டா தலைவன், அவன் தான் தலைவன். கேட்பாங்க, ஆமா எத்திக்ஸ் இல்ல, எத்திக்ஸ் இல்ல, அறம் இல்லை. ஊடகங்களுக்கு கேள்வி கேட்கும். அந்த கேள்வி எப்படி போட்டாலும், எந்த பால் போட்டாலும் 6 அடிப்பான்டா. திரைப்படத்துல மட்டும் கத்தி படத்துல ஒரு 200 கேமரா 2G காத்திலே ஒளில் பண்ண ஊர் சார் இது. கத்தியில கிளைமாக்ஸ்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, பைரவா கிளைமாக்ஸ்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, பிகில்ல ஒரு கிளைமாக்ஸ் சந்திப்பு, மெர்சல்ல பிரஸ் மீட். படத்துல மட்டும் தான் பிரஸ் மீட் பண்ணுவாப்ல. இங்க பிரஸ் வந்தா இந்த வடிவேல் படத்துல மதுரமல்லினோட கண்ணாடியை மூடுவார்ல, அது மாதிரி சரியான நேரத்துல சரியான இஷ்யூல சந்திப்பாரு அப்படிங்கிறாங்க. எப்ப சார் வரும், எப்ப சார் வரும் சரியான நேரம்? இந்த இலவு காத்த கிளி மாதிரி நாங்களும் காத்திருக்கிறோம். அதாவது சரியான நேரம். கரூரில் 41 பேர் மரணத்தை விட சரியான நேரம் உங்களுக்கு வந்துருமா? 41 பேர் மரணத்திலே 41 பேர் மரணத்திலே பத்திரிகையாளர் திருச்சியிலே காத்திருந்த உங்களுடைய கருத்து என்ன? ஆமா, தமிழ்நாடு முதலமைச்சர் குண்டர்களை அனுப்பி, ஆம்புலன்ஸ் அனுப்பி, கத்தியை வைத்து வீசி, ஆசிட்டை வீசி எங்க ஆட்களை கொன்னுட்டாரு. உனக்கு தைரியம் இருந்தா ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? வீடியோ போட்டு சிஎம் சார் எனக்கு ஏதாவது உங்களுக்கு என் மேல வருத்தம் இருந்தா என்ன எது வேணாலும் பண்ணுங்க, என் ஆட்களை விட்டுருங்க அப்படின்னு வீடியோ போட்டீங்கல்ல, அதே ஒரு இன்டர்வியூ கொடுக்க வேண்டியதானே? பனையூர் அலுவலகத்துக்கு பிரஸ் வரலையாங்க. ஏங்க ஒருத்தர் பனையூர் அலுவலகத்துல தென்னை மரத்து மேல ஏறின்னு கேமரா பிடிச்சிருக்காரு. அவரை கூட்டு உட்கார வச்சாங்க. வாங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் பிரஸ் தானே தரேன், இந்தா தர்றேன். ஒரு நாளைக்கு காலையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, மாலையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. எத்தனை முறை ஊடகம் நின்றாலும் அந்த ஊடகத்தை சந்திக்கிற தலைவன் எங்களுடைய செந்தமிழன் சீமான். யாரோ சொன்னாங்க முதலமைச்சர் பேட்டி கொடுத்தாரா? முதலமைச்சர் பேட்டி என்னைக்கு கொடுக்கிறாரோ அதுக்கு மறுநாள் தான் நாங்க கொடுப்போம். நீங்க என்ன புரியல எனக்கு. திமுகவும் அதிமுகவும் சரியில்லைன்னு நீங்க வந்தீங்க. திமுக அதிமுக சரியில்லை. திமுக ஒரு தீய சக்தி, அதிமுக ஒரு ஊழல் சக்தி. திமுக தீய சக்தி, கருணாநிதி ரோல் மாடல். அதிமுக ஒரு ஊழல் சக்தி, ஜெயலலிதாவும் ரோல் மாடல். வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. எம்ஜிஆர் ரோல் மாடல் ஓகே, எம்ஜிஆர் ரோல் மாடல் ஓகே. எம்ஜிஆர் கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர், பாயும் புலிகளுக்கு 10 கோடி அள்ளி கொடுத்த வள்ளல், ஏழை எளிய மக்களுக்காக சிந்தித்த தலைவன். என்றைக்கும் எம்ஜிஆருடைய ராமாபுரத்து தோட்டத்து கதவுகள் மூடியதாக சரித்திரம் கிடையாது. பனையூர் கதவுகள் திறந்ததாக வரலாறே கிடையாது. எம்ஜிஆர் ரோல் மாடல். கலைஞர் கருணாநிதியுடைய தலைமையை ஏற்றுக்கொண்ட திமுக தீய சக்தி. திமுகவை ஒழிக்கணும். திமுக 1969க்கு பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த திமுகவை கைப்பற்றிய பிறகு திமுக தவறான பாதையில போயிருச்சு. ஆனா கருணாநிதி ரோல் மாடல். என்னப்பா புரியலையே. எது ஸ்கிரிப்ட் யார் எழுதி கொடுக்குறா உங்களுக்கு? முதல்ல அதிமுகவும் ஊழல் சக்தியா, ஜெயலலிதா ரோல் மாடலா? 2017 2021க்கு பிறகு அந்த கட்சி, அதாவது தமிழ்நாட்டு மக்களுடைய கண்ணீரை வடிச்சுக்கிட்டு இருந்தாங்களா, அந்த கண்ணீரை துடைக்க வந்த கட்சி தான் தாவேக்காவா. 2017க்கு முன்னாடி மக்கள் மும்மாறி மழை பொழிஞ்சிட்டு தமிழ்நாட்டில். 2017க்கு முன்னாடி ஊழல் நடைபெறலையா? செங்கோட்டையின் மீது ஊழல் வழக்கே இல்லைங்கிறார். 2001 வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாக செங்கோட்டையின் மீது வழக்கு இருக்கிறது. ஆதாரம் வேணுமா? கூப்பா கிருஷ்ணன் 1991-96 வரைக்கும் வேளாண்மை துறை அமைச்சராக இருந்து 3 கோடி ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாக சொல்லி கூப்பா கிருஷ்ணன் மட்டும் இல்ல. என் போன் எடுங்க. டேட்டாவை கையிலே வச்சிருக்க வேணாமா? அதுதான் போன் எடுத்து வரல. இந்த வழக்குல கூப்பா கிருஷ்ணன், அவரது மனைவி மல்லிகா, தம்பி பாலு, அக்கா கனகவல்லி, அக்கால் மகன் வானவரம்பன், மைத்துனர் சிட்டிபாபு, உறவினர்கள் பழனியப்பன், ராஜமுத்து, இருளாண்டி, காத்தான், மாமனார் கோவிந்தராஜன் உட்பட 10 பேர் ஊழல் குற்றவாளிகள். வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தவர் கூப்பா கிருஷ்ணன். இப்போ உங்களுக்கு நல்லவரா? அவர் தூய சக்தியா, தீய சக்தியா, இல்ல ஊழல் சக்தியா? எப்படி சக்தி அவரு? எதுவும் வாஷிங் மிஷின் வச்சுக்கீங்களா பனையூர்ல வாஷ் பண்றதுக்கு? செங்கோட்டையன் நல்லவர், மனித புனிதர், நேர்மையின் சிகரம். இந்திய திருநாட்டிலேயே ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக நடந்த மிக உச்சபட்ச வன்கொடுமை வாச்சாத்தி வன்கொடுமை.
அந்த வாச்சாத்தி வன்கொடுமையின் நாயகன் சூத்திரதாரி இந்த செங்கோட்டையன். குழந்தை முகத்தில் ஒரு கொடூரன் செங்கோட்டையன். நான் குற்றச்சாட்டுறேன். ஆவணம் வேணுமா? தமிழ்நாடு சட்டசபையில் செங்கோட்டையன் பேசிய பேச்சுக்கள் இருக்கிறது. ஜெயலலிதாவுக்கு தெரியாமலேயே அந்த வாச்சாத்தி நடந்ததாக இன்றைக்கு வரைக்கும் செய்திகள் உண்டு. அவர் உங்களுக்கு நல்லவர், வல்லவர், இவற்றை சேர்ந்துட்டு நல்லவர். செப்டம்பர் மாசம் வரைக்கும் அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தீங்க, நடத்தலையா? ஆதவர்ஜுனா அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாரா, நடத்தவில்லையா? கூட்டணி ஏதாவது ஆதாரம் இருக்கா? இருக்கிறது. 1000 ஆதாரங்கள் இருக்கிறது. எடுத்து வெளியிடவா? கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு அது வரைக்கும் அதிமுக நாங்க பேச மாட்டோம். ஏன்னா அதிகாரத்தில் இல்லாதவங்க நாங்க பேச மாட்டோம். இப்ப எதுக்கு பேசுறீங்க? அது போன மாசம், இது இந்த மாசம். சரி, அதெல்லாம் செங்கோட்டையனை விடுங்க, கூப்பா கிருஷ்ணன் விடுங்க. ஆதவர்ஜுனா யாரு? ஆதவர்ஜுனா? லாட்டரியில மாமனார் 3000 கோடி கொடுத்ததா அவரே சொல்றாரு. என் மாமனார் கொடுத்தாருன்னு. அந்த 3000 கோடி ஏழை எளிய மக்களுடைய வயிற்றுல அடிச்சு சம்பாதிச்ச பணமா இல்லையா? அதெல்லாம் விட்டுருவோம். ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். அடுத்த சுற்றுல கூட ஒரு நிமிஷம் மைனஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஊழல் அல்ல. அண்ணன் சொன்னாங்க, தாமதமாக வருமான வரித்துறை அபராதம் போட்டாங்களாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கான், அவனை கண்டுபிடிக்க முடியல. திடீர்னு காவல்துறைக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு, கண்டுபிடிக்குது. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச கொலைக்கு இப்ப போய் பிடிப்பீங்களான்னு கேட்க முடியுமா? நீதிமன்றம் சொல்லுது சார். சார் சார் நீதிபதி செந்தில்குமார் சொல்றார் சார். நீதிபதி செந்தில்குமார் சொன்னது தப்புன்றீங்களா? நீதிபதி செந்தில்குமார் சொன்ன சட்டம் தப்பா இல்லையா சொல்லுங்க? நீதிபதி செந்தில்குமார் சொன்னது சரியா தவறா? மரியாதைக்குரிய என்ன பெலிக் சொல்லுங்க. நீதிமன்றம் அவமதி பழக்க சவுக் சங்கர் மாதிரி உள்ள போயிடாதீங்க. துரைமுருகன் பேசுங்க. நைட் போயிட்டு திரு துரைமுருகன், அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எந்த வேணாலும் இவ்வளவு விமர்சனங்களை தாவேக்கா மேல வைக்கலாம். ஆனா களத்துல டிவிக்கு எப்படி இருக்கு? எந்த களத்துல மதசார்பற்ற சமூக நீதி திருப்பரங்குன்றத்துக்கு, சாதி ஒழிப்பு, சமூக நீதி, அம்பேத்கர் கொள்கை தலைவர் கவின் ஆணவ படுகொலைக்கு என்ன களம்? 2024 தேர்தல் களம் இல்ல, விக்கிரவாண்டி தேர்தல் களம் இல்ல, ஈரோடு தேர்தல் களம் இல்ல. மக்களுடைய பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. அந்த களத்துல தாவேக்கா நிக்கிறதா? தாவேக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இல்ல, ஓட்டு போட போற ஒவ்வொருத்தங்களும் விஜயா மாறுவாங்க, வேட்பாளர் ஒவ்வொருத்தங்களும் விஜய். சரி, அப்ப எல்லாரும் விஜய்னா இந்த 1.5 கோடி ரூபாய் பணத்தை ரெட்பிக்ஸ் பெலிக்ஸ் கட்டிடுவாரா? இல்ல அனந்தஜித் கட்டிடுவாரா? எல்லாரும் விஜய்னா என்னங்க இது? எல்லார் வீட்டுக்கும் இங்கே விஜய் தேவையில்லை. வீட்டுக்கு ஒரு பிரபாகரன் தேவைப்படுகிறான். இந்த நிலத்துல வீட்டுக்கு ஒரு பகத்சிங் தேவைப்படுகிறான், வீட்டுக்கு ஒரு வேலுநாச்சியார் தேவைப்படுகிறார், வீட்டுக்கு ஒரு காமராஜர், வீட்டுக்கு ஒரு கக்கன், வீட்டுக்கு ஒரு ஜீவானந்தம், வீட்டுக்கு ஒரு சிங்காரவேலு, சொல்ல போனால் வீட்டுக்கு ஒரு அம்பேத்கர் தேவைப்படுகிறார். வீட்டுக்கு ஒரு விஜய்லாம் தேவையில்லை. ஒரு விஜயவே இந்த நாடு சமாளிக்க முடியல. இல்ல வீட்டுக்கு ஒரு விஜயா? ஒரு விஜயே வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாரு, ஒரு விஜயே பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டாரு, ஒரு விஜய் வந்ததற்கே அத்தனை பேரும் மரத்தில் எடுத்துறான். இல்ல வீட்டுக்கு ஒரு விஜய் யாருன்னா? என் தம்பி ஒருத்தன் நல்ல பையன், நல்ல படிச்சவன், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இது அரசியல் விமர்சனம் பொதுவா சொல்றேன். நல்ல பையன், நல்ல படிச்சவன். அவர் ஃப்ரெண்டுக்கு இவர் ஃப்ரெண்டா? நல்ல பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு அழகா இருந்தான். திடீர்னு பார்த்தா மரத்துல ஏறான், திடீர்னு பார்த்தா டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறான், திடீர்னு பார்த்தா நைட்டு தூங்கிட்டு இருக்கா விசில் வச்சு எழுப்புறான். அப்புறம் தான் தெரிஞ்சுதான் ஒரு பைத்தியக்கார பையன். இப்ப அந்த பைத்தியத்தை என்ன பண்ண முடியுது? எங்க ஊர்ல மாரியம்மன் கோயில வேப்பிலை வச்சு அடிப்பாங்க. இப்ப பைத்தியங்களை, அந்த பைத்தியத்தை சாட்டையை வைத்து அடிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் கேட்பது ஒண்ணுதான். இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, ரெட்பிக்ஸ் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து 2 ஆண்டுகளில் விஜய் என்ன செய்தார்னு சொல்லல. 2 ஆண்டுகள்ல நான் என்ன விமர்சனம் பண்ணேன், செந்தில்வேல் என்ன விமர்சனம் பண்ணாரு, சானாவாஸ் என்ன விமர்சனம் பண்ணாரு, எங்க விமர்சனத்தை அப்புறம் பதில் சொல்லலாம். நீங்க என்ன பண்ணீங்க? நீங்கள் இந்த 2 ஆண்டுகளில் நாங்கள் இதை செய்தோம். நாம் தமிழர் கட்சி பழனி முருகன் கோவிலில், திருச்செந்தூர் முருகன் கோவிலில், தஞ்சை பெருவுடையார் கோவிலில் தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் வழக்கு போட்டு வென்று தமிழை உள்ளே கொண்டு போயிருக்கிறது. அப்படி ஏதாவது இருக்கிறதா? 7 தமிழர் விடுதலை நாம் தமிழர் கட்சி சாத்தியப்படுத்தியிருக்கிறது. இந்த களத்தில் என்று ஓட்டுக்கு பணம் கொடுக்காம, கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம 8.2 விழுக்காடு வாக்களை பெற்ற இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. அப்படி என்ன செஞ்சீங்க? வெறும் என்ஜிஓ பாலிடிக்ஸ். பன்னு கொடுத்தோம், பிரெட் கொடுத்தோம், ரத்தம் கொடுத்தாங்களா? தம்பி மரியாதைக்குரிய அனந்தஜித் அவர்களே, உங்களுடைய தலைவன் விஜயை பார்க்க வந்து துள்ள துடிக்க இறந்து போன அவர்களுக்கு ரத்தம் கொடுத்தது நாம் தமிழர் கட்சியின் குருதி கொலை பாசறை.
நாம் நமக்கு வெளிப்படையா அறிவித்தது கரூரில் பாதிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய உறவுகளுக்கு ரத்தம் கொடுக்க தமிழ்நாடு முழுக்க போங்கள் என்று உத்தரவிட்டவன் எங்கள் தலைவன் சீமானே ஒழிய உங்கள் தலைவன் ஓடி ஒளிந்த தலைவன். அதனால அடுத்த சுற்றியாவது என்ன பண்ணணும் என்ன பண்ண போறோம்னு எடுத்து வைங்க. அப்புறம் மைக்க பிடிச்சாச்சுல அடுத்த சுற்றியும் கொளுத்தி போடுவோம். நன்றி.